சார் என்ன சார் தாவேக்கா மாநாடு நடக்க போகுது, பிரம்மாண்டமான ஏற்பாடுகள்லாம் இன்னும் நடந்துட்டு இருக்கு. அனுமதி கொடுப்பாங்களா இல்லை மாட்டாங்களா என்ன சார்? போது நாம் பேசி கொண்டிருக்கும் இந்த தருணம் வரை அனுமதி கொடுக்கப்படவில்லை. 15 ஜூலை 2025 அன்று மாநாடு இந்த இடத்துல நாங்கள் நடத்த போகிறோம், அனுமதி கொடுங்கள் என்று காவல்துறையிடம் கேட்டிருக்கிறார்கள். இந்த தருணம் வரை அனுமதி கொடுக்கப்படவில்லை. மாறாக 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி, நீங்கள் 20ஆம் தேதி மாநாடு வச்சுக்கோங்க என்பதை இவர்களிடம் சொல்லி அதையும் எழுத்துப்பூர்வமாக கொடுக்கவில்லை. அனுமதி மறுக்கிறோன்னு சொன்னால் உடனே கோர்ட்டுக்கு போயிடுவாங்கன்றது தெரியும். அதனால் இந்த தருணம் வரை கொடுக்கவில்லை. இவர்களுக்கு பிரச்சனைன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி என்று சொல்வதெல்லாம் எடுபடாத ஒரு காரணம். எல்லாருக்கும் தெரியும், விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி காலையில் கொள்கடை தின்று தூங்குவாங்க எல்லாம், ரைட்டா? போலீஸ்க்கு அன்றைக்கி பெரிய அளவில் வேலை இருக்காது. விநாயகர் சிலைகளை கரைக்கும் சமயத்தில் தான் பதற்றம் ஏற்படும். அன்றைக்கி மாஸ் மொபிலைசேஷன். எத்தனை நாள் கழித்து கரைப்பாங்க? 3 நாள், சில இடத்துல 7 நாள். அது போலீஸ் பார்த்து ரூட் ஒதுக்குவாங்க. இந்த குரூப்பு இங்கிட்டு ஒரு 3ஆம் தேதி போகுதுன்னா அடுத்த குரூப்புக்கு நீ 5ஆவது நாள் போ, நீ 8ஆவது நாள் போ. வருஷம் ரொம்ப நல்லா அழகாக பிளான் பண்ணுவாங்க அதை. ஸோ விநாயகர் சதுர்த்தி அன்று போலீஸ் மொபிலைஸ் பண்ணுறதுக்கு தேவையில்லை. இல்லைங்க முதல் நாள் மாநாடு வச்சுட்டு மறுநாள் போலீஸ் எல்லாம் டயர்டாக இருப்பாங்கன்னு சொல்வதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஃபஸ்ட்டு 27th மொபிலைசேஷனுக்கான தேவையில்லை. அப்படியே மொபிலைசேஷனுக்காக தேவை இருந்தாலும் 25 தான் மாநாடு, 26 ஒரு நாள் காவலர்களுக்கு தாராளமாக ஓய்வு கொடுக்க முடியும். அண்ட் அனதர் திங், 27th மொபிலைசேஷனுக்கான தேவை இல்லை. ஆனால் இவர்கள் அஞ்சுவது குறிப்பாக சின்னவர் மனது வருத்தப்படுவார். விஜய்க்கு இவ்வளோ கூட்டம் கூட்டிகிட்ருக்கு, நம்ம கவர்மெண்ட்டு நடக்குது, அவ்வளோ கூட்டத்தை கூட விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறதுக்காக ஒன்று நான் திருச்சியில் ரேஞ்ச் டிஏஜாக வச்சுருக்கேன் ராஸ்கல் என்று சின்னவர் கோபப்பட்டு விடுவாரே என்று அல்வா அதிகாரி எப்படியாவது இந்த மாநாடை உழப்பி விடணும். புரியுதா? தடுக்க முடியாது, கோர்ட்டுக்கு போனாங்கன்னா கிடச்சிடும். ஸோ பர்மிஷனே கொடுக்காதே என்று உழப்பி விடுற வேலையை இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 15 நாளைக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி கொடுக்கணும். இப்போ 20ஆம் தேதி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இப்போதுலேருந்தே அவங்க அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. 20ஆம் தேதி வச்சுக்கோங்கன்றது டேட்டை சொல்லுங்கள். சொல்லணும்ல, அது 25னா எங்களுக்கு கஷ்டங்க, நீங்கள் 22 வச்சுக்கோங்க, அது சொல்லுங்கள். அது சொல்கிறதுக்கு எதுக்கு சார் 15 நாள் உங்களுக்கு அலக்கழிச்சுக்கிட்டே இருக்காங்க? அதுதான் முடிவே சொல்லக்கூடாது. கன்ஃபியூஷன்லேயே வச்சுருக்கணும். ஒரு நாளைக்கு 5000 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்கம்மாங்க. உங்களுக்கு 25ஆம் தேதி இந்த மாநாடுனா கூட்டம் அநியாயத்துக்கு கூட்டம் கூடும், ரைட்டா? ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் அந்த மாநாட்டை நடத்தி முடிக்க வேண்டும். அப்போது இன்னையிலேருந்து வேலை செஞ்சால் தான் நீங்கள் அதை பண்ண முடியும். ஓவர் நைட்டில் நாளைக்கு மாநாடுனா இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிக்க முடியாத வேலையை. போய் நீதிமன்றத்துக்கு போனோம்னா வச்சுக்கோங்க சார், நாங்கள் அனுமதி தரலான்ட்டு தான் வெயிட் பண்ணிக்கிருந்தோம், அவங்களாம் நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது? அப்படி தான் சொல்ல போகிறாங்க. இவர்களும் நீதிமன்றத்தை அணுகப் போகிறார்கள். அதையும் சொல்லிடுறேன். இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாட்டில் ஒரு மாநாடு நடத்துவது, பேரணி நடத்துவது என்பது ஜனநாயக உரிமை. அதை ஒழுங்குபடுத்தும் வேலை தான் இது. நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷும் தீர்ப்பு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பல தீர்ப்புகள் வந்திருக்கு. அனுமதி கொடுக்கறதா இல்லையான்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை, ஒழுங்குபடுத்தும் வேலையை நீங்கள் செய்ய வேண்டும். வள்ளுவர் கோட்டத்தில் இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு ஆர்ப்பாட்டம், நீங்கள் போய் அனுமதி கேட்டிங்கன்னா அன்றைக்கி வேறு ஒருத்தர் கேட்டிருக்கார் சார், அன்றைக்கி கொடுக்க முடியாது, சாயங்காலம் 5 மணிக்கு வச்சுங்க, இல்லை மறுநாள் வச்சுங்க, இதுதான் நீங்கள் பண்ண முடியும். கொடுக்க முடியாது என்று நீங்கள் சொல்ல முடியாது. உங்களுக்கு வேலை பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்காமல் ரெகுலேட் பண்ணுறது. ஒரு கட்சி மாநாடு நடத்துது, உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? இப்போது தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் திரு விஜய் சொல்லிட்டாரு, நாங்கள் தனியாக தான் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் அவர்கிட்ட ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்க மாதிரி நம்மளுக்கு தெரில. அந்த ஸ்ட்ரென்த்தை காட்டிட்டாருன்னா அதிமுகவும் விஜயும் தனித்தனியாக நின்னா ஷார்ட்டு டிஎம்கே தான் அப்படின்னு தான் இருக்குது. அப்படி இருந்தும் இந்த அரசு அவங்கள பார்த்து பயப்படுறதுக்கோ இந்த ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்கோ அவங்களுக்கு என்ன சிக்கல்? கரெக்ட், நல்ல கேள்வி. இவ்வளவு நாள் இந்த ஸ்ட்ரென்த்தை பார்த்துட்டு மனது மாறாமல் இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் மனது மாறி அந்த புறம் சென்று விட்டால், இன்றைக்கு வரைக்கும் புது கட்சி, சின்ன பசங்க, எதுக்கு அங்கிட்டு போயிட்டு நம்ம இங்கேயே இருப்போம், பணம் வேறு தருவாங்க. நீங்கள் கொடுக்கும் 25 கோடி எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் அந்த தம்பியோடு சென்று அரசியல் செய்ய போகிறோம் என்று இடதுசாரிகள் முடிவெடுத்தால், கோவிந்தா கோவிந்தா தான் திமுகவுக்கு. காங்கிரஸ் முடிவெடுத்தால், நேற்று தானே பேசுனா, காங்கிரஸ் ஆல்ரெடி ஃபென்ஸ் சிட்டராக தான் இருக்காங்க. ஃபென்ஸ் சிட்டர், எல்லா கட்சியும் ஃபென்ஸ் சிட்டர், டோன்ட் ஃபர்கெட் திஸ். எல்லா கட்சியும் ஃபென்ஸ் சிட்டர், எல்லா கட்சியும் ஃபென்ஸ் சிட்டர். அதுக்கு ஒரு காரணம் இந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லலாமாங்க சார்? பல்வேறு விஷயங்கள். இவ்வளோ பாவ மூட்டைகளை உங்களுக்காக சுமக்குறான், ஒரு 10 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்தா என்ன உனக்கு கேடு? இந்த எண்ணம் இருக்குமா இருக்காதா? வெளியில் 1000 பேசிட்டோம்,
திருமாவளவன் மனது என்ன சொல்லும்? திருமாவளவனின் மனசாட்சி என்ன சொல்லும்? தலித்துகளுக்கு எதிராக தமிழகம் எங்கும் 4.5 ஆண்டுகளாக இத்தனை படுகொலைகள், இத்தனை கொடுமைகள் நடந்த போதெல்லாம் நான் அமைதி காத்தது உரிய அங்கீகாரம் வேண்டும் என்பதற்காக திருப்பி 5 சீட்டு வாங்கி 6 சீட்டு வாங்கிக்கன்னு சொன்னால் இதுக்காக நான் அவங்க கூட இருக்கிறேன்? தோணுமா? தோணாதா? எல்லாருமே ஃபென்ஸ் சிட்டர்ஸ், காங்கிரஸ் மட்டும் இல்லை. அப்போது அந்த ஃபென்ஸ் சிட்டர்ஸாக இருக்கவங்கள அந்த பக்கம் தள்ளுற மாதிரி கூட்டம் சிறப்பாக நடைபெற்று விட்டால், என்ன அவ்வளோ கூட்டம் வேஸ்ட்டு, நம்ம அங்கே போயிடலான்னு நினச்சிட்டா, அப்போ அதை நடக்காமல் உழப்பி விடணும். பர்மிஷன் கொடுக்குறேன்னு சொல்லாத, கொடுக்க மாட்டேன்னு சொல்லாத. எப்போ கேட்டாலும் ஒரு நாள் டைம் கொடுங்க. கேட்டேன், நான் அந்த நிர்வாகிகள்கிட்ட கேட்டேன், என்ன சார் சொல்கிறாங்கன்னு கேட்டேன். எப்போ கேட்டாலும் 1 நாள் டைம் கேட்குறேங்க சார். என்னைய அப்படி பேசுங்க சார், மாற்றி நாங்கள் பேசலை. எப்போ கேட்டாலும் ஒரே பதில் தான் சொல்கிறோம். நேற்று என்ன சொன்னோம்? 1 நாள் டைமு. இன்றைக்கி என்ன சொல்கிறோம்? 1 நாள் டைம். சார் நீங்கள் எத்தனை 1 நாள் பொறுப்பீங்க அப்படின்னு கேட்டேன். இனி பொறுப்பதற்கு இல்லை, திங்கட்கிழமை நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். நீதிமன்றத்தில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணால் கூட நம்பர் ஆகிறதுக்கு இட் வில் டேக் 3 or 4 days. நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இந்த மாநாடு அரசியலில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். மாநாடு நடந்த பிறகு தான் நாம் அந்த முடிவுக்கு வர முடியும். இப்போதே தாக்கத்தை ஏற்படுத்தும்னு விஜய் ஃபேன் மாதிரி பேசக்கூடாது. இல்லை சார், ஏற்படுத்துமான்னு கேட்குறேன். நடந்த பிறகு தானே பார்க்கணும். ஏற்படுத்தும் என்று அல்வா அதிகாரி நினைக்கலாம், அதானே அச்சம். ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக இதை தாமதப்படுத்துறது ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லையா? சார், விஜய் மாநாட்டுக்கு வந்து இன்னைக்கு அனுமதி தர மாட்டாங்க. அப்போ ஓபிஎஸ் மாநாடு நடத்த போகிறதா வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கு அனுமதி தருவாங்களா சார்? அதுக்கு மாநாடு நடத்தணும். திங்க மாநாடு நடத்த போகிறாரு. மதுரையில் தான் சார் நடத்த போகிறதா சொல்லியிருக்காரு சார். மாநாடு நடத்தலை, மண்டல வாரியாக மக்களை போய் சந்திக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு. இது எனக்கு தெரிஞ்சு 2 வருஷமாக சொல்லிட்டு இருக்காரு. இது வரைக்கும் சந்திச்சதா தெரியல சார். மாநாடு தள்ளி வைக்கிறதா சார் சொல்லியிருக்காங்க. மாநாடு நடக்கும் சார் இந்த வாட்டி. நடக்கவே நடக்காது, எழுதி வச்சுக்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயங்களை அடிப்படையாக புரிஞ்சுக்க. ஒரு மாநாடுன்னா மாசாக கூட்டம் சேர்க்கணும், ஓகேவா? அதிமுகவுக்கு அந்த பிரச்சனை இல்லை. காசு கொடுத்தோ கொடுக்காமையோ ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகியும் கூட்டத்தை சேர்த்தி ஆகணும். கோயம்புத்தூரில் கூட்டத்தை காட்டிட்டாங்க. தூத்துக்குடிக்கு போயிருந்தாருன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்குமே கூட்டம் நல்லா வருது. தூத்துக்குடிக்கு போயிருந்தார். தூத்துக்குடி மாவட்ட செயலாளருக்கு கூட்டத்தை சேர்த்தி காட்டலைன்னா நமக்கு எம்எல்ஏ சீட்டு கிடையாதுன்னு தெரியும், ரைட்டா? அவர் கூட்டியே தீரணும். ஸோ உயிரை கொடுத்து வேலை செய்வார். போய் எங்கெங்கே எதுனா கிளைக்கழக நிர்வாகிகள்கிட்டனா போய், தம்பி 10 பேரை அது கூட்டுவான், ஓகேவா? அது உன் பொறுப்பு. அவனுக்கு அவன் பதவி போயிடும். என்ன, அவன் கூட்டிகிட்டு வரலன்னா அடுத்த வாட்டி நீ 10 பேர் கூட கூட்ட வரல, நீ வா, இனிமேல் பதவி உதவின்னு வந்து நிற்காத போ அப்படின்னு தள்ளி விட்டுருவாங்க. ஸோ கூட்டிடும், அமைப்பு இருக்குது. திமுகவுக்கு பிரச்சனை இல்லை, பணம் இருக்குது. போய் இந்த பாருமா, சிஎம் கூட செல்ஃபி எடுக்கணும் 2000 ரூபாய் என்று சொன்னால் 200. அது இணையதளத்தில் எழுதுபவர்களுக்கு வர்றவங்க எல்லாம் கூட கொடுப்பாங்க. குழந்தைய தூக்கிட்டு வந்தால் 3000 ரூபாய், ஓகேவா? இப்படி அவர்கள் ஏற்பாடு செய்து விடுவார்கள். விஜய்க்கு அந்த பிரச்சனையே இல்லை. ஷூட்டிங் நடக்குது வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துடுவாங்க. இது தானா சேர்ந்த கூட்டம். ஆமாம், வந்துடுவாங்க. ஓபிஎஸ் எப்படி கூட்டம் சேர்ப்பார் சொல்லு? அதாவது கூட்டத்தை சேர்த்து ஸ்ட்ரென்த்து காட்டணும் அப்படின்னு ஆரம்பிச்சு ஓபிஎஸ்க்கு வந்து அதுவே நெகட்டிவாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் என் கூட்டமே இல்லை. பெரிய குளத்தில் கூட்டம் போட்டால் அவருக்கு கூட்டம் வராது, பகுதியா? அந்த ஊர் தானே நீ? கூட்டமாக தானே இருக்கும் பெரிய குளமே. அதுக்காக என்ன ஊரில் போடலாம், சின்ன இன்னும் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். என்ன பண்ணணும்னா, என்னைக்காவது கோயில் திருவிழா நடக்கிற நேரத்தில் டக்குன்னு போய் பக்கத்தில் மேடை போட்டுக்கணும். எல்லாம் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தாலும் எவ்வளோ கூட்டம் பா, அது ஒன்று தான் வழி, புரியுதா? ஸோ திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இப்போ சொல்லு, மாநாடு அறிவித்தார், ரைட்டா? செப்டம்பர் 1st வீக்குன்னு நினைக்கிறேன் மாநாடு அறிவித்தார். எப்படி கூட்டத்தை சேர்த்துவேன்? செலவு பண்ணும், ரைட்டா? பணம் செலவு பண்ணி ஆளை கூட்டு வந்துடலாம், அது ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை. 10 கோடியாவது ஆகுமா? 10 கோடி ஆகும். நல்லா பண்ணணும்னா, மாநாடு கூட்டம் நல்லா சேர்த்தணும் பண்ணணும்னா 10 கோடி ஆகும். யார் செலவு பண்ணுறது 10 கோடியா? அவர்கிட்ட இல்லாத பணமா சார்? பாசியம் பாதி எடுத்துகிட்டு போயிட்டா அப்படி இல்லை, இருந்தாலும் பண்ணுறதுக்கு மனசு வரணும்ல. மனசு வரணும். சரி பண்ணுறேன், ரைட். 10 கோடி இல்லை 15 கோடி செலவு பண்ணுறாங்க, என்ன பிரயோஜனம்? யார் கூட நிற்கிறாருன்னு அவருக்கே தெரியல இப்போ வரைக்கும். சித்தரஞ்சன் சாலை திருமணையில் தான் நின்றுருக்காரு, என்ன பிரயோஜனம்? ரைட், 15 கோடி செலவு பண்ணலாம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு வர்த்து பண்ணி யாரை இம்ப்ரெஸ் பண்ணுற? அதை பார்த்து பயந்துட்டு உங்களுக்கு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டாரியா இருந்தாலும் நம்ம தப்பு பண்ணுறோன்ட்டு எடப்பாடி பேசாமல் சேர்த்துக்குவோன்னு சொல்லிட்டு உடன்பிறப்பே அப்படின்ட்டு கூப்பிடுவார் அவர்.
கூட மாட்டார். போயா உண்ட பருப்புன்னு சொல்லி. அடுத்தது பிஜேபி அவரை பார்த்துட்டு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டாங்கயா அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடணும். கூப்பிடுவாரா நயினார்? நேற்று இரவு திரு பன்னீர் அறிக்கை விட்டுருக்கார் பார்த்தீங்களா? எத்தனை வாட்டி கெஞ்சினேன், மிஸ்டு கால் கொடுத்தேன், 10 மிஸ்டு கால் 4 SMS, ஒரு ரிப்ளை கூட நீ பண்ணல. பண்ணாமல் இருந்துட்டு நான் கேட்கவே இல்லைன்னு சொல்கிறேன், போய் பேசுறீங்க என்று சொல்லியிருக்கார். அப்போது நயினார் மாநாடை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆவாரா? ஆக மாட்டார். சரி, நீங்கள் நல்ல கூட்டத்தை கூப்பிட்றீங்க, தம்பி விஜய் உங்களை பார்த்துட்டு கூப்பிடுவாரா? உங்களுக்கு முன்னாடியே அவர் பெரிய கூட்டத்தை கூட்டிடுவார் இல்லையா? இன்னொன்று, நாங்கள் விஜய் கூட சேர்றதுக்கு தயார்ன்றதை நீங்கள் மைக்கு போட்டு சொல்லாத குறையாக சொல்லிவிட்டீர்கள். இதுவரை விஜய் தரப்பிலிருந்து அழைப்பு வந்ததா? பன்னீர்செல்வத்தை எப்படி அணுகிறதுன்றது தெரியும், ஈஸி. சார் ஏதோ அவைத்தலைவர் பதவியெல்லாம் கொடுக்குறதா நியூஸ் எல்லாம் வந்துச்சு. அவைத்தலைவர் பதவி அதிமுக தான் பவர்ஃபுல் பதவி. அவைத்தலைவராக திமுக இருந்ததுன்னா அதுக்கு ஒன்றும் இல்லாத போஸ்ட்டு. சரி, அழைப்பு வந்ததா? வரல. இப்போ எதுக்கு இந்த 10 கோடி செலவு பண்ண சொல்லுப்பா. ஒரு பிரோஜனம் இல்லை, அதுக்கு தான் ஒத்தி வச்சிட்டேன். இப்போ உடனே ஒத்தி வச்சிட்டேன்னா நீ கேட்ப, அப்போ எப்போ நடத்துவீங்கன்னு கேட்பல, அதுக்கு தான் அதை நாங்கள் நடைப்பயணமாக மாற்றுறோம் அப்படின்னு உருட்டி விட்டோன்னா 2 நாளாக மறந்துட்டு போயிடுவேன். அவள் தான். எங்கே சார் நடைப்பயணம்னு இந்த சித்தரஞ்சன் சாலையிலேருந்து ஸ்டாலின் வீட்டு வரைக்கும் நடைப்பயணம் போனேன், முடிஞ்சு. தியோசபில் டெய்லி நடைப்பயணம் போகிறார் ஸ்டாலின் கூட. ரைட்டாக முடிஞ்சு போச்சு, சரியா போச்சு, போகும். சரி, அனுமதி தருவாங்களா? தர மாட்டேன். அவர் கேட்கல. நீ பன்னீரோட 10 கோடி காலி பண்ணுறதுக்கு பிளான் போடுற, நடக்காது அது, போ. சார் நம்ம தான் ஃபஸ்ட்டு அதை வந்து வெளிக்கொண்டு வந்தோம். அன்புமணி அவர்கள் வந்து ராமதாஸ் ஐயாவை வந்து ஒட்டு கேட்கறதுக்காண்டி ஒட்டு கேட்பு கருவி வச்சிருக்கதா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் தான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணலாம். இப்போ அவரே வந்து சொல்லியிருக்காரு சார், கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன். அது அன்றைக்கே ஐயாவுக்கும் தெரியும், நாகரீகம் கருதி சொல்ல வேண்டாம் என்று நினைத்திருந்தார். அது 2-3 வாட்டிலாம் வந்து தொடர்ந்து போய் அவரை கேட்கும்போது யாருங்க அப்படின்ட்டுலாம் கேட்கும்போது அவர் சொல்லவில்லை. நேற்று ஐயா ஏன் சொன்னார்னு நினைக்கிறேன், அவர் தனியாக பொதுக்குழு தந்தையவே ஒட்டு கேட்குற அளவுக்கு அன்புமணி மாறிட்டார்னு நேற்று ஏன் சொன்னார்? பொதுக்குழு கூட்டம் நடக்க போகுது, அவன் ஒரு அணியாக போயிடுவான், நமக்கு ஒரு இது கட்சிக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ சொன்னோம்னா ஒரு சைடாக மக்களும் வந்து நம்ம சைடு ஒரு ஆதரவு வரும், அங்கே இருக்கக்கூடிய செயலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதை விட நீ ஃபஸ்ட்டு சொன்னதான் முக்கியமான காரணம். மக்கள் அன்புமணி யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்கு தொடர்ந்து வார்னிங் கொடுத்துக்கிட்டே வர்றேன், நீ அந்த எல்லையை தாண்டிக்கிட்டே இருக்கிற. நான் சில விஷயங்களை சொல்லவே கூடாது என்பதற்காக நான் தவிர்த்துக்கிட்டே வர்றேன். நீ மோதி பார்த்துருவோன்ட்டு மீண்டும் நீ நினைத்ததை செய்து கொண்டிருக்கிறாய். நான் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்வேன் என்பதை மகனுக்கு உணர்த்துவதற்காக தான் நேற்று போட்டு உடைச்சார். நான் பொதுக்குழு அனௌன்ஸ் பண்ணுறேன், மூடிக்கிட்டு இருக்க வேண்டியதானே. நீ அதுக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடியே 9ஆம் தேதி ஒரு பொதுக்குழு நடக்குது. 9ஆம் தேதி நடக்கிற பொதுக்குழு தான் உண்மையான பொதுக்குழு. ஐயாவுக்கு பொதுக்குழு கூட்ட அதிகாரம் இல்லைன்ட்டு நீ சொன்னேன்னா பார்க்குறியா? இப்போ நான் அடிக்கிற அடி எப்படி இருக்குன்னு பார்க்குறியா? சரி, நேற்று இன்னொரு செய்தி வந்துச்சு பார்த்தீங்களா? தேர்தல் ஆணையம் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் பட்டியல் வெளியிட்டிருக்கிறது. அதில் சென்னை முகவரி இருக்கிறது. அன்புமணி தலைமையிலான பாமகவை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து விட்டதுன்னு ஒரு செய்தி வந்துச்சு, பார்த்தியா? ஆமாம். அதாவது பிஎம்கேனா அன்புமணி தலைமையிலான அந்த கூட்டம் தான் பிஎம்கே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நியூஸ் பார்த்தேன். அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு. ஆமாம் அப்படின்னு வந்துச்சு. கரெக்டாக? அது தேர்தல் ஆணையம் எப்படி சார் சொல்ல முடியும்? சரி, எதை வச்சு அந்த நியூஸோட பேசிஸ் என்ன சொல்லுங்கள். என்னென்னா, தேர்தல் ஆணையம் ஒரு குறிப்பிட்ட தேதியில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளோட பட்டியலை வெளியிடுறாங்க. ஐயா எப்போ வந்து இனி தைலாபுரம் தான் தலைமை அலுவலகம்னு எப்போ சொன்னார்? குறுகிய காலத்தில் தான் சொன்னார். 10 நாளைக்குள்ளே இருக்கும், ரைட்டா? 10 நாளைக்குள்ளே சொல்லி இவர் அந்த தலைமை அலுவலகம் மாற்றப்பட்டு விட்டதுன்ற இந்த லெட்டர் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி அவங்க அதை பரிசீலனையில் எடுக்கிறதுக்கு முன்னாடிலாம் இந்த பட்டியல் முடிவாக இருக்கும். ஸோ பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே பதிவு செய்யப்பட்ட அலுவலகம் இது டி நகர் ஆஃபீஸு. ஸோ அந்த லிஸ்ட்டை வெளியிட்டுறாங்க. இதனால் தேர்தல் ஆணையம் உங்களை அங்கீகரிச்சிச்சுன்னு அர்த்தமா? ஃபஸ்ட்டு தேர்தல் ஆணையம் ஃபஸ்ட்டு அன்புமணி தலைமையிலானது அங்கீகரிக்கணுன்ட்டு என்ன இருக்குது, ரைட்டா? இதில் அடுத்து இப்போ ஈக்குவேஷன் என்னென்னா, ஐயா வந்து நான் திருப்பி சொல்கிறேன், ஒன் ஆஃப் தி ஷார்பஸ்ட் பொலிட்டிக்கல் பிரெயின்ஸ் அலைவ் டுடே. ஓகேவா? அன்புமணி வந்து தொடர்ந்து திமுகவை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு திமுக எதிரான ஒரு அதிமுக கிட்ட தான் போவார் என்று நமக்கு தோன்றும். ஆனால் அன்புமணியை அதிமுக பக்கம் அணுகவே விடமாட்டார். அதற்கான சான்று பழனிசாமி அவர்கள் ஐயாவை தொடர்பு கொண்டு தொலைபேசியில் தெரிவித்த அந்த பிறந்தநாள் வாழ்த்து. சரியா? இப்போ பேசிகிட்டு இருக்காங்க, அது மட்டும்தான் இப்போதைக்கு வெளியில் சொல்ல முடியும். தே ஆர் இன் டாக்ஸ்.
ஓகே, விரைவில் நல்ல செய்தி வரும், அதையும் சொல்லிடுறேன். அப்போ அன்புமணிக்கு அதிமுக பக்கம் இடம் இல்லைன்னா அன்புமணி எங்கே போக முடியும்? தாவேக்கா. ரைட்டா? அப்போது இறுதி நேரத்தில், தேர்தல் நெருங்கும் நேரத்தில் யாருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயர், யாருக்கு சின்னம் என்ற ஒரு டிஸ்பியூட்டு வரும் இல்லையா? அப்போது தேர்தல் ஆணையம் யார் பக்கம் நிற்கும்? பிஜேபி சைடு. தேர்தல் ஆணையம் வேறு, பிஜேபி வேறா? என்ன அரசியல் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க? அது என்ன தன்னாட்சி, அது ஒரு தனி அமைப்புன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? தன்னாட்சி அமைப்பு அப்படிலாம் இல்லை. பிஜேபி வேறு, தேர்தல் ஆணையம் வேறு இல்லை. ஸோ அவர் பிஜேபி கூட கூட்டணி வச்சாலே தேர்தல் ஆணையத்து கூட கூட்டணி வச்ச போல. அதுவும் மோடி அவர்கள் வேற நண்பர் சார். மோடி அவர்கள் சொல்லிட்டாரா? முடிஞ்சா அது இண்டிகேஷனா? அது ஒரு இண்டிகேஷன், இது ஒரு இண்டிகேஷன். ஓகேவா? அங்கே போயிட்டாருன்னா இப்போ சின்னமும் கட்சி யாருக்கு வரும்? திரு ராமதாஸ் ஐயாக்கு தான். அவ்வளோதான். இதுதான், இதை நோக்கி ஐயா காய்களை நகர்த்துவார். இப்போது நீங்கள் ஒரு எல்லையை மீறினவுடனே ஐயா வந்து பெத்த தந்தையவே ஒட்டுக்கட்ட கேவலமான மனிதர் தான் அன்புமணின்றதை போட்டு உடச்சிட்டாரா? இப்போ மீண்டும் அவரோட பொறுமையை நீங்கள் சோதிச்சிங்கன்னா 2024 தேர்தலில் நீ எவ்வளோ வாங்கினன்றது சொல்லுவார். அடுத்தது ஜோக்குக்கு சொல்ல, உங்களுக்கு தெரியாத அவரை பற்றி உடச்சுடவர் போட்டார். என்ன பண்ணுவேன் சொல்கிறாரு, என்ன பண்ணுவேன்? ஒரு 2 பேரும் ஆளுக்கு ஒரு காலை பிடித்து கதறினார்கள்ன்றது வரைக்கும் சொன்னார். கதற வேண்டிய அளவுக்கு நெருக்கடி என்னன்றதுக்கான காரணத்தை அவர் ஐயா சொல்லலை. இன்னும் நான் சொல்கிறேன், சபரிசன் 150 கோடி, ஐஸ்வரி கணேஷ் ஒரு 100 கோடி 50 கோடி தெரியல, அதில் ஒரு 250 தேத்திட்டாங்க 24 தேர்தலில். அந்த 250 மொத்தமாக தூக்கிட்டு போயிட்டார். ஐயாவுக்கு கொஞ்சம் கூட கொடுக்கல, செலவு கொஞ்சம், இந்த காசெல்லாம் தூக்கிட்டு போயிட்டார். அதையும் சொல்லுவார். சரிங்க சார், இப்போ தாவேக்காவோட அன்புமணி அவர்கள் போறாருன்னு வைங்களேன், எந்த ஸ்டேக்ஸுமே இவருக்கு இல்லாமல் போயிடுச்சு பிஎம்கேல. அப்போ அந்த டைமில் தாவேக்காவுக்கு இவர் எப்படி வலு சேர்க்க முடியும்? தாவேக்காவுக்கு வலு சேர்க்க முடியாது தான். தாவேக்காவுக்கு வலு சேர்ப்பதற்கு யாருமே இல்லாத பொழுது யாராவது ஒருவர் வந்தால் சேர்த்து கொள்வது ஒரு வலு தானே. இல்லை அது ஓகே, பட் அப்போ கூட அவங்க யோசிப்பாங்க, இப்போ இனிமேல் இவரை வச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. யாருமே வராதப்போ ஒரு 1000 ஓட்டில் 200 ஓட்டு வரும்ல. ஏம்மா, யாருமே இல்லாத கடையில் டீ ஆத்துறதுக்கு ஒருத்தன் டீ குடிக்க வந்தானா பரவாயில்ல இல்லை?